எம்ஜிஆர் படம் வந்துச்சு, நான் முதல் நாள் போயிடுவார் வந்து. முதல் நாளே போயிடுச்சுன்னா இந்த ஒரு ஒரு இவங்க 4-5 பேர் 5 பேர் சேர்ந்து போவாங்க. அப்படி அந்த இதில் போவாங்க பாரு, அந்த டேட்டை நீங்கள் பார்த்துறீங்களா? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு போட்டிருப்பான். அந்த டேட்டர்கள் அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு தட்டி போட்டிருப்பாங்க. தட்டிக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும். இவங்க மேலே ஏறி எல்லாம் போவாங்க, போயிட்டு போயிட்டு இறங்கி படம் பார்க்குறது தான் இவங்க வேலை. அதனால் படம் பார்க்குறது தான். நீ கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து சினிமாவில் இருந்த வரைக்கும் டெய்லி ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பார். நைட்டில் உட்காந்து வந்து பார்த்துட்ருப்பார். படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்து நைட்டில் வந்து 2 படம் பார்த்துட்டு தூங்குவார் அவர். பெரும்பாலும் ஆக்ஷன் படங்கள் தான். அவருடைய ஆக்ஷன் படங்கள் தான். அவர் லெக் ஃபைட் தான் அவருடைய மிகப்பெரிய பேர். அதில் வந்து அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடிப்பட்ட காயங்கள் இருக்கும். ஷோல்டரே இறங்கிடுச்சு. இறங்கிட்டு அந்த ஷோல்டரை கூட ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நடிப்பா சில இடங்கள் அவரே ரெடி பண்ணி போகிறார். ஆமாம், உங்களுக்கு வந்து அந்த எந்த படத்துலன்னா உங்களுக்கு 2வது படம் 3வது படம் நினைக்கிறேன், அந்த தூரத்தீடி மடக்கு அவருடைய 2வது படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து உங்களுக்கு அந்த போட்டில் இது இருக்கு இல்லையா, ஒரு டம்மியாக வச்சுருப்பாங்க. அந்த டம்மி இல்லாமல் ஒரிஜினல் கொண்டாண்டாங்க. ஒரிஜினல் ஓட்டி சுற்ற வேண்டியது. ஒரிஜினல் சுற்றும் போது டக்குன்னு கையுடைய இதாகிடுச்சு, ஷோல்டர் இறங்கிடுச்சு. அன்னிலேருந்து அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார்.